வணக்கம். தமிழ்நாட்டுல சமீபத்துல நடந்த ஒரு ரொம்ப சோகமான ரயில் பள்ளி வேன் விபத்து பத்தின சில தகவல்களை இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, கடலூர் பக்கத்துல செம்மங்குப்பம்ங்கிற இடத்துல காலையில ஒரு 7:15க்கு சரி, 4 மாணவர்களோட போன ஒரு ஸ்கூல் வேன் விழுப்புரம் மயிலாடுதுறை போற பேசஞ்சர் ட்ரெயின்ல மோதிருக்கு. இது எப்படி நடந்துச்சு, யார் காரணம்னு பல மாதிரி செய்திகள் வருது. ஆமா, அந்த குழப்பத்தை கொஞ்சம் தெளிவுபடுத்தணும், அதுதான் நம்ம நோக்கம். கண்டிப்பா இது நிறைய கேள்விகளை எழுப்புது. பாருங்க, 3 குழந்தைங்களோட உயிர் போயிருக்கு. ரொம்ப கொடுமை. ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, இது அநேகமா தடுத்திருக்க வேண்டிய ஒரு விபத்து. இப்போ கிடைச்சிருக்கிற தகவலை வச்சு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல்ல அந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னு விவரங்களை பார்த்திடலாம். நீங்க சொன்ன மாதிரி விழுப்புரம் மயிலாடுதுறை ட்ரெயின். ஆமா, அந்த பேசஞ்சர் ட்ரெயின் செம்மங்குப்பம் ரயில்வே கிராசிங்க கடக்கும் போது இந்த ஸ்கூல் வேன் வந்திருக்கு. 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க வேன்ல. அப்போதான் இந்த மோதல். அந்த வேன் கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் தூரம் இழுத்துட்டு போயிருக்கு. 50 மீட்டரா? ஆமா, வழியில இருந்த கரண்ட் கம்பத்திலயும் மோதி இருக்கு. அதனால நிலைமை இன்னும் மோசமாயிருச்சு. அப்போ அந்த விபத்தோட தீவிரம் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. உடனடியா 2 மாணவர்கள் ஸ்பாட்லயே இறந்துட்டாங்க. இன்னொரு மாணவர் ஹாஸ்பிட்டல்ல உயிர் விட்டுட்டாரு. ரொம்ப வருத்தமா இருக்கு கேட்கவே. வேன் டிரைவரும் தப்பிச்ச இன்னொரு மாணவரும் காயத்தோட மருத்துவமனையில இருக்காங்க. இதுல இன்னொரு சோகம் என்னன்னா, அவங்கள காப்பாத்த போன அண்ணாதுரைன்னு ஒரு கிராமத்துக்காரர், அவர் மேல அருந்து விழுந்த கரண்ட் கம்பி பட்டு அவரும் காயமடைஞ்சிட்டார். அடக்கடவுளே. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்க்கும்போதுதான் சிக்கல் வருது இல்லையா? நிறைய முரண்பட்ட தகவல்கள். ஆமா, முக்கியமான கேள்வி, அதாவது மையமான கேள்வி என்னன்னா, ட்ரெயின் வர்ற நேரத்துல அந்த ரயில்வே கேட் ஏன் திறந்திருந்துச்சு? ஆமா, அதுதான் புரியல. இங்கதான் 2 வெவ்வேறு கடுத்து வருது. அங்கிருந்த கேட் கீப்பர் பங்கஜ் சர்மான்னு பேரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் கேட்ட மூடிட்டாராம். ஆனா லோக்கல் ஆளுங்களும் அந்த வேன் டிரைவரும் லேட் ஆகுதுன்னு சொல்லி பிரஷர் பண்ணாங்களாம், அதனால திறந்ததா சொல்றாரு. ஆனா அந்த வேன் டிரைவரும் தப்பிச்ச பையனும் சொல்றது வேற மாதிரி இருக்கே. முற்றிலும் வேற மாதிரி சொல்றாங்க. அவங்க வரும்போது கேட் திறந்துதான் இருந்துச்சு, கேட் கீப்பர் அங்க பார்க்கவே இல்லைன்னு சொல்றாங்க. இது நிலைமையே இன்னும் குழப்புது. ஆமா, இதுல ரயில்வே அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, ஒருவேளை இந்த கேட் கீப்பர் பிரஷர்னால திறந்திருக்கலாம், ஆனா அப்படி செஞ்சது ரூல்ஸ் படி தப்புன்னு சொல்றாங்க. சரி. அதே சமயம் கேட் மூடுறதுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய அந்த சிக்னல் பரிமாற்றம், அதாவது கோட் நம்பர் சொல்றது, அதெல்லாம் சரியா நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்போ சிக்னல் போயிருக்கு. ஆமா, ஒருவேளை அந்த கிராசிங் பக்கத்துல இருந்த மரங்கள் பார்வையை மறைச்சிருக்கலாம், அதனால வேன் டிரைவருக்கு ட்ரெயின் வர்றது தெரியாம போயிருக்கலாம்னு ஒரு சந்தேகம் இருக்கு. இப்போதைக்கு இந்த கேட் கீப்பரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த மரங்கள் பார்வையை மறைச்சிருக்கலாங்கிறது ஒரு பக்கம். ஆனா வேற சில விஷயங்களும் சொல்றாங்களே, அந்த ரயில் ஹார்ன் அடிச்சதா இல்லையான்னு கூட சந்தேகம் இருக்கிறதா சொல்றாங்க. ஆமா, ரயில் கரெக்டான தூரத்துல, அதாவது ஒரு 700-800 மீட்டர் முன்னாடியே ஹார்ன் அடிச்சிருக்கணும். ஆனா அடிச்சாங்களா இல்லையான்னு தெரியல. சில கிராம மக்கள் ஹார்ன் சத்தமே கேட்கலன்னு சொல்றாங்க. இதுவும் விசாரிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதெல்லாம் தாண்டி சில அமைப்பு ரீதியான பிரச்சனைகளும் இருக்கு, அதுவும் முக்கியம். எது சொல்றீங்க? இந்த கிராசிங்ல அடிக்கடி விபத்து நடக்குதுன்னு ஒரு பேச்சு இருக்கு. அதனால இங்க ஒரு சுரங்கப்பாதை கட்டணும்னு ரயில்வே துறை 1 வருஷம் முன்னாடியே ஃபண்ட் ஒதுக்கி இருக்கு. ஓ, அப்படியா? ஆமா, ஆனா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட இருந்து பெர்மிஷன் கிடைக்காததுனால அந்த வேலை தாமதமாயிட்டு இருக்குன்னு ரயில்வே தரப்புல சொல்றாங்க. அப்போ அந்த சுரங்கப்பாதை மட்டும் கட்டி இருந்தா ஒருவேளை இந்த விபத்தையே தவிர்த்திருக்கலாமோன்னு தோணுது. ஆமா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது மட்டும் இல்லாம அங்க ஆட்டோமேட்டிக் சேஃப்டி சிஸ்டம் இல்லன்னு சொல்றீங்க. ஆமா, அதாவது கேட் மூடினாதான் ட்ரெயினுக்கு கிரீன் சிக்னல் கிடைக்கும்னு சொல்ற அந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அங்க இல்ல. சரி சரி. அந்த மாதிரி சிஸ்டம் இருந்திருந்தா இந்த மாதிரி மனித தவறுகளுக்கான வாய்ப்பு குறைஞ்சிருக்கும். நிச்சயமா. இதையெல்லாம் கேட்கும்போது அந்த குழந்தைங்களோட பெத்தவங்களோட நிலையை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. டெக்னாலஜி இவ்ளோ வளர்ந்தும் சின்ன சின்ன தவறுகள், அமைப்புல இருக்கிற குறைபாடுகள், தாமதமாகிற திட்டங்கள்னால இப்படியெல்லாம் தவிர்க்கக்கூடிய விபத்துகள் நடக்குது பாருங்க. இதுல இன்னொரு விஷயத்தையும் நாம கவனிக்கணும். ரயில்வே கேட்ஸ்ல அதாவது பொதுமக்கள் காட்டுற அவசரம், பொறுமையே இல்லாம இருக்கிறது. கேட் மூடி இருந்தா கூட எப்படியாவது கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறது, அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை தான். ஸ்கூலுக்கு ஆபீஸ்க்கு போறவங்க காட்டுற அவசரம் கூட சில சமயம் இந்த மாதிரி அழுத்தங்களுக்கு காரணமா இருக்கலாம். அதனால விபத்துகளும் நடக்கலாம்னு ஒரு கருத்து இருக்கு. ஆமா, பாதுகாப்புக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கணும். கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கிறதுனால ஒன்னும் குறைஞ்சு போயிடாது. ரொம்ப சரி. ஆக இந்த துயர சம்பவம் ஒரே ஒருத்தரோட தப்புன்னு சொல்லிட முடியாது. பல விஷயங்கள் இதுக்கு பின்னாடி இருக்கு. ஆமா,
உடனடி கவனக்குறைவு ஒரு பக்கம் இருந்தாலும் சிஸ்டம்ல இருக்கிற ஓட்டைகள், தாமதமான திட்டங்கள், அப்புறம் நம்மளோட பொறுப்பற்ற நடத்தைன்னு பல காரணங்களோட வெளிப்பாடு இது. இறுதியா ஒரு கேள்வி. இந்த சுரங்கப்பாதை மாதிரி திட்டமிட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியான நேரத்துல வராததுக்கும் நாம அன்றாடம் காட்டுற இந்த அவசரத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நல்ல கேள்வி. இது மாதிரி பெரிய இழப்புகளை தடுக்க ஒரு சமூகமா, தனி மனுஷங்களா நம்ம ஒவ்வொருத்தரோட பங்கு என்னவா இருக்க முடியும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க?